உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற தன்மைகள் என்ன? அதாவது தன்னை பற்றி யோசிக்காமல் தான் கூட இருக்கிறவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க. தன்னுடைய வாழ்க்கையோட சிந்தனைகளை மறந்துட்டு பிறருக்காக தன்னை தியாகம் செய்கிறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நீங்களே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ உட்காந்து ஒரு 7.5 வருஷம் அனுபவ பாடங்களை வச்சு பார்க்குறீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நீங்கள் உதவி செஞ்ச யாருமே உங்களை கண்டுக்கலை, உங்களை ஏற்றுக்கலை, உங்களுக்கு உதவி செய்யலை. நீங்கள் மட்டும் தனித்த மரமாக இருக்கீங்க. சிறு வயதிலிருந்து போராடி 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 போராட்டமே வாழ்க்கையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய தன்மை கிரக ரீதியாக ஏற்பட்டது. அதுவும் மகராசி என்பர்களில் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுலேருந்து தற்போது என்ன வயசு நடந்தாலும் சரி, ஒரு 45-50 வயசு வரையும் அதிகமாக போராட்டத்தை சந்தித்தவங்க தான் நம்மளுடைய மகராசிக்காரங்க. ஒரு லக்ன ரீதியாக வேணால் ஒரு கொஞ்சம் மாற்றம் இருக்கும், தவிர பொதுவாகவே மகர ராசின்னு எடுத்துக்கிட்டாலே பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை திறன், பலவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான தன்மையை செயல்படுத்தக்கூடிய நபர் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை செஞ்சால் பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய வலிமை உறுதியாக ஏற்பட போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வேலை, திருமணம், பொருளாதாரம், ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நாட்களாக உங்கள் கூடவே இருந்து துரோகம் செஞ்சவங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களை ரொம்ப ரொம்ப லாக் பண்ணவங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிற போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக புரியலை, புரிஞ்சாலும் சில நேரத்தில் விட்டு கொடுத்துட்டீங்க. போனால் போகிறாங்க நமக்கு வேண்டியவங்க தானே, போனால் போகிறாங்க நமக்கு வேண்டியவங்க தானே, நீங்கள் விட்டு கொடுத்து போனால தான் ஈஸியாக உள்ளே வராங்க. ஸோ இந்த வட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிப்பீங்க. இதான் முடிவு, இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் தெளிவான மனநிலையில் நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு மகத்துவமான தன்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் உறுதியாக நிவர்த்தியாகும். வெற்றி பெற போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றியும், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள அழுத்தமும் கவலையும் உறுதியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்களுடைய தன்மையில் இருக்குது. ஸோ அதே போல் யாரெல்லாம் மகர ராசி என்பவர்களை சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் எப்படியாவது வெற்றி பெற்றலான்னு இன்னும் நம்பிக்கையாக இருக்கீங்களோ, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் ரொம்ப நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பழைய பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே மாற்றம் அடைந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாக்கியம், சாத்தியக்கூறு இருப்பதாக உணரப்படுறோம். ஸோ அப்போ தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், போராட்டம், அழுத்தம் அப்படின்னு சொல்லி மைனஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போகுது. ஸோ ப்ளஸ்ஸான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா,
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துட்டு ஏமாறக்கூடாது. மொதல் விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய குடும்ப விஷயங்களையும் தலையிடக்கூடாது. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய கடன் பிரச்சனை, பழைய வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணுவாய்ங்க, உங்கள தூண்டி அ செயல்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஸோ, அதில ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, இந்த கிரக ரீதியாக அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருந்தால், உறுதியா பாதிப்போ, பிரச்சனையோ மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ள உள்ள வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிருமான்னா, கண்டிப்பா பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்க லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதேபோல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.